என் அருமை குட்டீஸ்களே, இன்று ஒரு கதை கேட்போம். அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யவும் ஷேர் செய்யவும். வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு பசுமையான அழகான இயற்கை சூழ்ந்த ஒரு ஊரா. அந்த ஊரில் ஒரு வியாபாரி இருப்பானா. அவன் என்ன வியாபாரம் பண்ணுவானா? தொப்பி வியாபாரம் பண்ணுவானா. அந்த தொப்பி வியாபாரம் பண்ணும்போது அதை என்ன செய்வானா, தானாகவே தயார் பண்ணுவானா, சொந்தமாகவே தயார் பண்ணி அதை விற்பானா. அப்படி இருக்க அந்த தொப்பியை தயார் பண்ணுறதுக்கு துணிகளை பக்கத்து ஊரில் பெரிய ஊர்கள் இருக்குமா, அந்த ஊர்களில் போய் துணிகளை வாங்கிட்டு தைச்சி அதை ஒரு நாள் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கெல்லாம் கொண்டு போய் அதை விற்பனை செஞ்சுட்டு வருவானா. இப்படியே விற்பனை செஞ்சுட்டு வரும்போது தினமும் வாடிக்கையாக இருந்ததான். அப்படி ஒரு நாள் ஒரு ஊரில் போய் விற்பனை செஞ்சுட்டு வரும்பொழுது இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு இடையில நடந்து செஞ்சுக்கிட்டு இருப்பானா. அப்போ நடந்து செல்லும்போது அந்த இயற்கையான பசுமையான சூழலை பார்த்துருவானா. அந்த மரங்கள்லாம் சூழ்ந்து அழகான பசுமையான இடமா இருக்கிறத பார்த்து இங்கனக்குள்ளே சற்று அயர்ந்து இளைப்பாரி விட்டு போவோமே என்று எண்ணம் தொடங்கிடுவானாம். என்ன தொடங்கினோன்னா உடனே உட்காந்து கொஞ்சம் நேரம் இளைப்பாரி விட்டு போவோமே என்று அந்த ஒரு மரத்துக்கடியில் போய் இளைப்பாருவானான். ஆனால் அந்த மரத்துக்கடியில் அவன் மேலே குரங்குகள் கூட்டம் இருக்கிறத பார்க்காம அவன் கீழே அமர்ந்து இளைப்பாரிக்கிட்டு இருப்பான். சற்று நேரத்தில் தன்னையே அறியாமல் அயர்ந்து தூங்கி விடுவான். அப்போ மேலே இருக்க குரங்கு கூட்டம்லாம் என்ன பார்க்குமா, வியாபாரி நல்லா தூங்கி விட்டார், தொப்பிகளை கீழே இறங்கி அந்த தொப்பிகள்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கீழே இறங்கி அந்த அந்த இதில் இருக்க தொப்பிகள்லாம் எடுத்து தன் தலையில் வைத்துக்கொண்டு மேலே மரக்கலைக்கு போய் ஒவ்வொன்றும் தவ்வி தவ்வி விளையாட ஆரம்பிச்சிருமா. சிறிது நேரத்தில் சத்தம் கேட்டு வியாபாரி பார்ப்பானா. முழிச்சு பார்த்தோன்னே தான் தொப்பிகள்லாம் காணாமே, தான் இதில் கொண்டு வந்த தொப்பிகள்லாம் காணாமே என்று எண்ணி அருகில் பக்கத்துலலாம் தேடி பார்ப்பானா, யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க தேடி பார்ப்பானா. அப்படி தேடி பார்க்கும்போது யாரும் தெரியல. மேலே பார்த்தோன்னா குரங்கு கூட்டம் தான் தொப்பியை விட்டுட்டு இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அதிர்ந்து போயிடுவான். உடனே என்ன செய்வானா, ஆஹா, குரங்கிடம் அந்த தொப்பியை வாங்குறது ரொம்ப கடினம், அதனால் குரங்கை நம்ம திசையை இழுக்கணும். அது என்ன செய்தோ அது பிரகாரம் செஞ்சு நம்ம பக்கம் அதனுடைய கவனத்தை ஈர்த்துட்டோம்னா அது நம்ம செய்கிறத செய்யும், அப்போ தொப்பியை வாங்கிக்கலான்னு எண்ணி அந்த குரங்கு என்னென்ன செய்யுமா, கைகாலெலாம் ஆட்டி அங்கே எங்கேயும் தவுமா. அது மாதிரி தொப்பி வியாபாரியும் அங்கே எங்கேயும் தவி கைகாலெலாம் ஆட்டுவானா. ஒரு கட்டத்தில் தொப்பி வியாபாரி என்ன செய்வானா, குரங்கை பார்ப்பானா. குரங்கு எல்லாம் தொப்பி வியாபாரி செய்கிற போல் குரங்கு செய்ய ஆரம்பிச்சிருவான். உடனே தொப்பி வியாபாரி சிறிது நேரத்தில் தொப்பியை தான் தலையில் இருந்த தொப்பியை தூக்கி பக்கத்தில் அருகில் வீசுவானா. அப்போ அருகாமையில் வீசும்போது அந்த மேலே இருந்த குரங்குகளும் தான் தலைக்கு மேலே உள்ள தொப்பியை எடுத்து கீழே எல்லாம் எரிஞ்சிருமா, கீழே எல்லாம் வீசிடுமா. உடனே வியாபாரி அந்த தொப்பியெல்லாம் எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து தந்த கூடையில் வச்சுக்கிட்டு தன் வீடு நோக்கி சந்தோஷமாக புறப்பட்டானா. இதிலிருந்து என்ன தெரிவது என்றால், குழந்தைகளே, ஆடி கறக்கிற மாட்டே ஆடிதான் கறக்க வேண்டும், பாடி கறக்கிற மாட்டே பாடிதான் கறக்க வேண்டும் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒவ்வொருத்தருடைய குணநிலைக்கு ஏற்ப நாம் அசைந்து இசைந்து கொடுத்து அவர்களுடன் அன்பாகவும் பண்பாகவும்